தமிழக அரசு வந்து இப்போ பட்ஜெட் தாக்குதல் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து வழக்கமாக ருபீஸ்ன்ட்டு தான் போடுவாங்க. ஸோ இப்போ வந்து அதில் ரூபாய்ன்ட்டு தமிழில் வந்து சொல்லி அது பட்ஜெட் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் வந்து தமிழகத்தில் பெரும் பேசும் பொருளாக ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மும்மொழி கொள்கை பாடத்திட்டம் வந்துச்சுனாக்கா யாருக்கு பயனளிக்கும் என்ற விஷயத்த பார்க்கலாம். ஸோ மெயினாக இந்த மும்மொழி கொள்கை பாடத்திட்டம் வந்துச்சுனாக்கா தமிழ் மொழி அழிஞ்சிரும் அப்படி சொல்லிட்டு தான் பிரச்சாரமே பண்ணுறாங்க. இந்த விஷயம் வந்து சாதாரண மிடில் கிளாஸ் சைட்லேருந்து எப்படி இந்த விஷயம் பார்க்கப்படுது அப்படின்ற விஷயத்த வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து இந்த மூன்றாவது மொழி அப்படின்ற விஷயம் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மூன்றாவது மொழி வந்துச்சுனாக்கா தமிழ் மொழி அழிஞ்சிருமா அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நாம எல்லாம் கரெக்டாக இருக்கோமா, தமிழ் சொல்லிக் கொடுத்த வாழ்க்கை முறையை தான் நம்ம பின்பற்றி நடக்கிறோமா, நாமெல்லாம் எல்லாருமே தமிழில் தான் பேர் வைக்கிறோமா, உயிர் எழுத்துக்கள் எத்தனை, மெய் எழுத்துக்கள் எத்தனை, உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை, ஆயுத எழுத்து எத்தனைன்ட்டு மொதல் எத்தனை பேருக்கு தெரியும்ன்ற விஷயத்தெல்லாம் பார்க்கணும். ஸோ அது வந்து அந்த விஷயங்கள்லாம் தெரியாதவங்க தான் இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக வந்து போராடுறாங்க அப்படின்னு தான் நம்ம விஷயம் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளாம் இப்போ தமிழில் தான் கரெக்டாக நம்ம பேரை வைக்கிறோமா, வடமொழி சொற்கள் சேர்ந்த மொழியை தான் நம்ம வந்து இப்போதைக்கு பேர் வந்து வைக்கிறாங்க. இப்படி வச்சா தான் ஒரு ட்ரெண்டுன்ட்டு நாமளே வந்து நம்ம மொழியை வந்து தாழ்த்தி தான் வச்சிருக்கோம். இப்போ இருக்கிற கல்வி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரும் போட்டியாக தான் அமையுது. ஸோ நான் போட்டி போட்டு தான் முன்னேற வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொண்டு வரப்பட்டால் முழுக்க முழுக்க வந்து நடுத்தர மக்களுக்கு தான் இது வந்து பெரும் பயனாக அமையும். என்னடா இப்படி பேசுகிறானே அப்படின்ட்டு சில பேர் கோவம் வரலாம். ஆனால் உண்மையாலும் ஒரு நடுத்தர மக்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது இதுதான் உண்மை. இப்போ காசு இருக்கிறவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ப்ரைவேட் ஸ்கூலில் தான் போய் சேர்ப்பான் தன் பிள்ளைகளை. ஏன்னாக்கா அங்கே தான் நல்ல கோச்சிங் இருக்குது, அங்கே சேர்த்தாக்கா பசங்க வந்து ஃப்ளூயன்ஸாக இங்கிலீஷ் பேசுவாங்க, அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடலாம் அப்படின்ற மனநிலைமை இருக்கும். காசு இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்ப்பான். அதுவே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களோட பெற்றோர்கிட்ட போய் பாருங்கள், கேளுங்க, நீங்கள் ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறீங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்கலாமே அப்படின்னாக்கா அவன்கிட்ட எனக்கு காசு இல்லைங்க, இருந்தால் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து சேர்ப்பேன் அப்படின்ட்டு தான் அவனோட மனநிலைமை சொல்லும். அப்படி இருக்கும்போது ஒரு நடுத்தர மக்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு விஷயம் அமையாது. ஸோ அந்த விஷயத்தை அவன் கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவன் காசு கொடுத்து தான் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலை இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி வாய்ப்புகள் அமையாது. வாய்ப்புகள் அமைஞ்சாக்கா அதை வந்து கரெக்டாக அந்த டைமில் வந்து கற்றுக்கிட்டு போயிடணும். இதுதான் ஒரு நடுத்தர மக்களுடைய சூழ்நிலை இப்போதைக்கு இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ ஒரு மொழி வந்து ஃப்ரீயாக சொல்லி தராங்க. இது வந்து ஹிந்தி மொழி மட்டும் கிடையாது. மூன்றாவது மொழி வந்து நீங்கள் எந்த மொழி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்சாக சூஸ் பண்ணிக்கலாம், ஸ்பானிஷாக சூஸ் பண்ணிக்கலாம், மற்றும் ஏகப்பட்ட மொழி இருக்குது. மலையாளம், கன்னடம், தெலுங்கு, மராட்டி, பல மொழி இருக்குது. நீ நாம சூஸ் பண்ணுறது அதை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். மூன்றாவது மொழி ஹிந்தி மட்டும் நீங்கள் சொல்லி தர தேவையில்ல. உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அந்த மொழின்ட்டு நீங்கள் அப்படியே வந்து அரசியல் பண்ணலாம். குறிப்பிட்டு நீங்கள் ஹிந்தியை மட்டும் எதிர்க்கிறது வந்து தேவையில்லை. ஏன்னா ஹிந்தி வந்து எல்லாருமே கற்றுக்க தேவையில்லை. அவனுக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச மொழி தான் அவன் கற்றுக்கிறான். ஸோ அந்த அப்படி நீங்கள் அரசியல் பண்ணுறதை விட்டுட்டு முழுக்க முழுக்க இந்த மூன்றாவது மொழி வரவே கூடாது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கையில் எடுக்கும்போது இது வந்து யாருக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னா நடுத்தர மக்களுக்கு தான் இது வந்து பாதிப்பு ஏற்படுத்துது. அப்படி நீங்கள் மூன்றாவது மொழி வரக்கூடாது அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் எந்த ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையும் வரக்கூடாது. நீங்கள் அது எல்லாத்தையும் கட் பண்ணுங்க. எல்லாத்துலையும் சம உரிமை சொல்லக்கூடிய இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து ஸோ படிப்பு மட்டும் ஏன் காசு இருக்கிறவனுக்கு ஒரு படிப்பு, காசு இல்லாதவனுக்கு ஒரு படிப்புன்ற விஷயத்த கொண்டு வரீங்க. தமிழ் மொழி வந்து இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே அழியாது. அதான் உண்மை. சேர சோழ பாண்டியர்கள் அவர்களால் தமிழ் சங்கங்கள் வைத்து வளர்க்கப்பட்ட தமிழ் மொழி இது பெருமையான மொழி. அந்த மொழி வந்து தெலுங்குக்காரங்க வந்து தமிழ்நாட்டை வந்து ஆண்டாங்க ஒரு காலகட்டத்தில். அப்போ வந்து தமிழ் மொழி அழியல. மராட்டிய மன்னர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டாங்க, அப்பயும் தமிழ் மொழி அழியல. முகலாயர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டாங்க, அப்பயும் தமிழ் மொழி அழியல. வெள்ளைக்காரங்க வந்து ஆண்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோடைய எல்லைகள் வந்து கூறா அறுக்கப்பட்டு ஆந்திரா, கர்நாடகா, கேரளான்ட்டு ஒரு பக்கமாக கொடுத்தாங்க. அங்கே இருக்கிற வாழ்ந்த தமிழ் மக்கள் வந்து தமிழை மாற்றிட்டு தான் பேசுனாங்களா அப்படிலாம் இல்லை, தமிழில் தான் பேசியிருக்கிறாங்க. அப்படியும் தமிழ் மொழி அழியல. இதில் மூன்றாவது ஒரு மொழி வந்து தான் தமிழ் மொழி அழிக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. நம்ம பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, தான் கற்ற மொழியிலேயே தமிழ் மொழியை போல் ஒரு சிறப்பான ஒரு மொழி இங்கே வந்து உலகத்திலே கிடையாது அப்படிதான் நம்ம பாரதியார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எல்லாருமே பாரதியார் தான். எல்லா மொழியும் கற்றுப்போம், எல்லா மொழியும் கற்றுக்கிட்டு தமிழ் மொழியை வந்து விட்டு கொடுக்காம இருக்கணும். அதுதான் உண்மை. அதுக்கு வந்து நீங்கள் சந்தர்ப்பம் இருக்கும்போது நாங்கள் கற்றுப்போம் அப்படின்னு பார்த்தா நடுத்தர மக்கள் வந்து காசு கொடுத்து தான் கற்றுப்பான். அதுதான் இப்போதைக்கு நடக்குது. அதை வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க? இந்த உலகமே அழிஞ்சாலும் தமிழ் மொழி வந்து கடலுக்குள் புதைந்து கிடக்குமே தவிர ஒருபோதும் அழியாது. இதுதான் உண்மை. ஸோ நம்மள வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.